ஈடுபட்ட பயிரும் எங்கே பசியும் காணும் ஒன்றையும் காணும் எம்மா நேரம் நான் உக்காண்டு கிடக்கிறது போகிற வர சிரிக்கோட என்னை போட்டு அப்படி கேள்வி கேட்குறாலும் நான் தான் சொல்லிட்டேன்னு முடிவே பண்ணிக்கிட்டு நம்மளை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு ரேக்கிக்கிட்டு சாயங்காலம் தானே இருக்குது உன்னை கழுமரம் ஏற்றுறதுக்குன்னு என்ன நான் கேள்வி கேட்டுக்கிட்டு போகிறாலும் எனக்கு மனசேன்னு ஒன்று போகுது. நான் என்னதான் பண்ணுறதுனே தெரியல. போய் தெரியாமல் சொல்லிவிட்டதுக்கு இப்படியா வச்சு எல்லாரும் சேர்ந்து என்னை போட்டு அப்படி தொல்லை பண்ணுறாளுவா. இந்த சமீன் இருக்கிறான சமீனு இவன் வீடு நான் பக்கத்தில் யாருக்கு பச்சேரி போகலான்னு ஒரு 50 ரூபா கொண்டு வந்தான். கடைசி கட்டத்தில் பசையும் காணும் ஒன்றையும் காணும். சாயங்காலத்துக்குள்ளே நான் போய் சொல்லலைன்னா இந்த நாகமாமாவை வர மண்டையை பிச்சு விடுவாளாம். பிச்சு கை காலெல்லாம் வேற கடிச்சு வைக்கிறானான்னு வெறி பிடிச்ச நாய் கணக்கில். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காது தோட்ட கைட்டி அடவு வச்சேன் பாரு 1000 ரூபாய்க்கு. காரில் போகிற நிலமையா போச்சே. இந்த எடுபட்ட பையன் 1000 ரூபாய்க்கு கீழே குறையவும் மாட்டேக்கிறான். நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. தெரியாமல் போய் சொல்லிவிட்டு இப்படியா விட்டு தோட்ட கைட்டி அடவு வச்சு போகிற மாதிரி ஆகி போச்சே. எப்படி ஜாலியாக உக்காந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வா. ஏன்னா உக்காந்து ஓட்டிக்கிட்டு வரத்துக்கு எதுக்குற 1000 ரூபா கேட்குறீங்க? ஏன் பாடையில் போவ என்ன பாட்டி என்ன புலம்பிக்கிட்டு வாரீங்க? என்ன மேலே இவர் போகிறதுக்கு என்ன வேலை இருக்குது இவ்வளோ தூரமா? ஏன் பாட்டி என்ன ஏன் இவ்வளோ கடுப்பில் வரீங்களே? யார் எதுவும் உங்ககிட்ட சண்டை கண்டை போட்டுட்டாங்களா இல்லை கோச்சிக்கிட்டு போகிறீங்களா? சரி அது இருக்கட்டும், மேலே இவருன்னு போகிறன்னு தான் தெரியுமே, எதுக்கு காசு பணம் கொண்டு வராத தோட்ட கழட்டி அடகு வச்சிங்க? ஏன் பாட்டி என்ன பாட்டி உங்களுக்கு இவ்வளவு கோபம் இவ்வளவு இது? சொல்லுங்க என்ன ஆச்சு? எதுவாக இருந்தாலும் என்ன உங்கள் புள்ள மாதிரி நினச்சி சொல்லுங்க. நான் சரி பண்ணி வைக்கிறேன். பாவம் என்னமோ வந்ததுலேருந்து தானாக புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாம் 2 பொம்பளைங்க வந்து உங்ககிட்ட அவ்வளவு சண்டை போட்டாங்களே, என்னவா இருக்கும்? என்ன ஆச்சு? நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்களா இல்லை அவங்க வேணுக்குன்னே சண்டை வாங்கினாங்களா? ஏன் பாட்டி என்ன நான் இவ்வளவு பேசிக்கிட்டு வரேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே? என்ன உண்ணாவிரதமா இல்லை மௌன விரதமா? என்ன நம்ம என்ன இத்தனை பேச்சு பேசுகிறோம், கொஞ்சம் கூட காதிலே வாங்க மாட்டேங்கிறாங்களே. சரிங்க பாட்டி சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் சொல்லுங்க. ஆமாண்டா ஒன்னாதாண்டா தோட்ட கட்டி அடவு வச்சு நம்ம காக்கான் சப்போட்டுக்கு வர மாதிரி சப்போட்டு. ஏண்டா காரை ஓட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு தானே வரீங்க. அதுக்கு எடுக்கடா மேலே இவர் போகிறதுக்கு 1000 ரூபா கேட்குற. 1000 ரூபா நீ 1000 ரூபா கேட்க போய் நான் வீட்டிலேருந்து காசும் எடுத்து வராத ஒன்றும் எடுத்துக்கிட்டு வராத. என் தோட்ட கட்டி அடவு வைக்கிறதுக்கு நீ தாண்டா முதல்ல காரணம் எடுபட்ட பயலா. நம்ம உதவி பண்ணுறானா உதவி? நீங்களாம் ஏன்டா திடுதுப்புன்னு காரு பெட்ரோல் விலை குறைச்சாலும் நீங்கள் ஏன்டா விலையை அதிகமாக சொல்கிறீங்க? காரில் போனால் என்ன? காரில் போனால் என்ன ஊரையே பரட்டுக்கிட்ட கூட்டுக்கிட்டு போயிங்க? ஒருத்தையை கூட்டு போகிறதுக்கு ஒரு நியாயமாக 100 ரூபா வாங்கிக்கலாம். கேட்டால் 1000 ரூபா வாங்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? ஏண்டா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? என்னமோ எனக்கு இன்றைக்கி வந்த நேரம் காலம் சரியில்லை. எல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே நான் பல வேலை பார்த்தாகணும்னு செவணுன்னு போய்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா உன் காரில் நான் ஏறுறான் இல்லை வர என் பிரச்சனையை அவன் சரி பண்ணி வைக்கிறான். நான் சரி பண்ணி என்ன பிரச்சனை? ஆமாம் 2 சிரிக்கோ வந்து நின்றுக்கிட்டு என்னை போட்டு கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாலுவோ அதுக்கு என்ன? அப்போ நீ என்ன எல்லா தகராறையும் நீ என்ன சரி பண்ணவா போகிற? நீ என்ன வக்கீலுக்கா படிச்சுக்கிற? பேசுகிற செவணுன்னு ஓட்டிக்கிட்டு பாடா. போய் அந்த சமீன் விட்டுக்கிட்ட நிறுத்து. மேலே ஊரில் ஒரு சமீன் இருக்கிறானா மூஞ்சி மொகரக்கட்டைக்கும் அந்த மொகரக்கட்டை விட்டுக்கிட்ட நிறுத்து. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன இப்படி பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னா என்னையே எடுபட்ட பையனு கேட்குறீங்க? 100 ரூபா தண்ணியில போகுது வண்டி, பெட்ரோலே 500 ரூபா ஆச்சு தெரியுமா தெரியாதா? அப்போ நான் ஓட்டுறேன், எனக்கு கூலி வேணா? என்ன பாட்டி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா எதுவும் போனால் போகுது வயசானவங்களாச்சுன்னு பார்த்தாக்கா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதே தப்பு. 2 பொம்பளைங்க வந்து கேள்வி கேட்டதில் உங்களை நல்லா அடிச்சிருக்கணுன்றான். ஏன்னா அவங்கள பார்த்தா வரைக்கும் நல்லவங்களாக தான் தெரியுது. நீங்கள் பேசுகிறத வச்சு பார்த்தா பேசுகிறாங்க பேச்சு. என்ன எடுக்கிறதால பாட்டின்றியா? உன் அப்பனை பத்தினா உன் ஆயாளை பத்தினா எனக்கு என்ன வயசாகுது? என்ன போய் பாட்டின்ற? 7 வயசு இருக்கு. என்ன வர ஒரு 10 வயசு சின்னவனா இருப்பனின்னு என்ன போய் பாட்டின்ற ஏழுபட்ட வயலை? என்னடா இது? என்ன உன் வீட்டில் உன் அம்மா அத்தாலாம் நீ அம்மா அத்தான்னு கூப்பிடல, அதுமாரி அம்மா எடுப்போ அப்படி என்னடா பாட்டி? ஏம்மா அவனுக்கு இப்போ 35 வயசு ஆகுது. 35 என்னம்மா முடி நரைச்சி போச்சான். பல சிரிக்கி டையை அடிச்சுக்கிட்டு சுற்றுறாளோ இந்த ஊரில். அதுமாரி என்னையுமா டையை அடிச்சுக்கிட்டு சுட்டு சொல்கிற? என்னம்மா அதை அடித்தாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த வாரமே கீழே இருந்து கிளம்புது வெல்ல முடியும். அது என்னத்துக்கு நான் அடிக்கணும்னு கம்முன்னு கிடக்குறோம் பாட்டுக்கா. எனக்கு வயசு கம்மி தான் பாட்டுக்கா. என்னம்மா பேசுகிறான் பேச்சு? என்னம்மா இவ ஆத்தல்ல வயசில் கம்மியா நமக்கு வந்து வயசு ஆன கேள்வி மாரி நம்மளை ஆயான்றான் பித்துக்குழி பைய. ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எங்கே பாடுறா செவனோன்னு நான் போகிற வரைக்கும் செவனும் வாய் கையை முடிக்கிட்டு செவனோன்னு வந்து தொலை. நான் இருக்கிற எரிச்சலுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையில் மாட்டிருக்கிறோன்னு எனக்கும் தான் தெரியும். என்னம்மா பேசிக்கிட்டு வரான் பேச்சு? ஐயோ என்ன இந்த பொம்பளை இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா?
ஏத்தனதுலேருந்து என்னமோ வெறிநாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிக்கிட்டு வருது. ஐயா ஐயா, நான் என்ன தெரியாத வந்து மாட்டிக்கிட்டேன் ராவு காலத்துக்கிட்ட. வேற ஒரு அக்கா கூப்பிட்டாங்க, செவனோன்னு அவங்க கூட போயிருக்கலாம், ஒரு 50 ரூபா குறைச்சி பேசியிருந்தாலும். வந்ததுலேருந்து லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டே வருதே. என்னத்தை தான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. பத்தாயிரத்துக்கு இதை பாட்டின்னு கூப்பிடக்கூடாதான். பாட்டின்னு கூப்பிடாத, என்ன அக்கா தங்கச்சின்னு கூப்பிடலாம? பாட்டி. ஐயோ, திரும்பவும் நம்மளை கேள்வி கேட்டாலும் கேட்கும் இந்த பொம்பளை. தங்கச்சி, உங்களை இனிமேல் தங்கச்சின்னு தான் கூப்பிடணும். உங்களை விட எனக்கு 10 வயசு தானே சின்ன பிள்ளை. அப்புறம் என்னத்துக்கு அக்கா ஆயான்னுக்கிட்டு தங்கச்சினே கூப்பிடுறேன். என்னடா திமுறா? என்ன உடம்புல விட்டு போயிருக்க திமுரு? ஒழுங்கு மரியாதையா வாயை முடிக்கிட்டு வா. நான் போகிற பிரச்சனை என்னைய வந்து நீ வந்து தேவையில்லாத எரிச்ச முடிக்கிட்டு கிடக்காத. நல்ல அமைதியான பொண்ணு ஏறி இருக்கு. எப்படி பக்கத்தில் குரங்கு மாதிரி ஒன்று உட்காந்துருக்கு பாரு. நான் மேலே இவருக்கு பக்கத்து ஸ்டாப்பிங் தான். எவ்வளோ? உங்களுக்கு போய் நான் அதிகமாக கேட்பேனா மேடம்? என்ன ஒரு 500 ரூபா கொடுங்க போதும். என்கிட்ட 1000 ரூபா கட்டுவிட்டு இவகிட்ட 500 ரூபா கேட்குறானாம்மா. இந்த மாதிரி அரை குறையா சட்டை போட்டுக்கிட்டு வந்தா 500 ரூபா போயிடுமா? 500 ரூபா இங்கே வாரா, இங்கே வாரு டிரைவர் பயல. என்னக்கிட்ட 1000 ரூபா கட்டுவிட்டு இவகிட்ட என்னடா 500 ரூபா கேட்குறா? 500 ரூபா என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுற? என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்திய காட்சி மாதிரி தெரியுதா? சொல்லு பார்ப்போம். எப்போ பாரு இந்த வயசு பொண்ணுவளை பார்த்துட்டா நீங்களாம் வீணா போகிறீங்க, வீணா. என்னம்மா அவள் மூஞ்சி மொகர கட்டைக்கும் அவளுக்கு 500 ரூபா டிக்கெட்டு, எனக்கு வந்து 1000 ரூபாயா போடுற? அப்போ 500 ரூபா தான் டிக்கெட்டு போடுறக்கு. இடையில ஏறினா என்ன அவ்வளோ என்ன பெட்ரோல் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் ஏறியா ஒன்றும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகல. அவளுக்கு மட்டும் 500 ரூபாயா டிக்கெட்டு? சரியான வழிஞ்சிடா வழிஞ்சிட்டா. இப்போ இந்த பசங்களே நம்பக்கூடாது. சி எனக்கு தெரியாது. இங்கே பாடுறா எடுபட்ட வயல, எனக்கும் சேர்த்து 500 ரூபா வாங்கிக்கோ, மொத்தத்துக்கு 1000 ரூபா வாங்கிக்கோ. இந்த குட்டிக்கிட்டு யாங்கிட்டையும் சேர்த்து ஒரு நியாயம் தர்மமான கிழவி இருந்தாக்கா ஏமாத்தி போடுங்களாடா. ஏயா சாமி. ஐயா, நீங்கள் என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? கொஞ்சம் கூட டீசெண்டே இல்லாத. உங்ககிட்ட என்ன கேட்டாங்களோ அதை கொடுங்க, என்கிட்ட நான் என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுக்குறேன். அதை விட்டு நீங்கள் என்ன அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சில்லி. சி, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் பக்கத்தில் வந்து உட்காந்து பாரு. டிரைவர் நிறுத்துங்க, நான் பின் சீட்டுக்கு போகிறேன். அப்படியே வாடி அன்னைக்கு இருக்கு சக்காசி. நீ யார் எவனை எனக்கு தெரியாது, என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குற. இந்த காரை பேசி நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்னம்மா போய் இடையில அந்த பையன் நிறுத்தி ஏற்றி இருக்கிறான். ஒன்றையே என்னம்மா பேசுகிற பேச்சு போனா போகணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணாத அதாண்டி நீ ஏறி இருக்கிற. என்னம்மா சில்லி பள்ளின்னுக்கிட்டு கிடக்குற? என்ன நான் என்ன சிக்கன் சில்லியா சாப்பிட்ற ஆளு? எட்டி நான் ஆச்சாரமான ஆளு டீ. நீ என்னடி எண்ணெய் போட்டு இது பண்ணிட்டு கிடக்குற? உனக்கெல்லாம் வந்து அவனு நீ என்ன லாய்க்கு பட்டுக்க. செவனோன்னு போய் உக்காண்ட சொல்லிவிட்டான். என்கிட்டலாம் உன் வாயை விரிக்காத. மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. முன்னாடி 2 மசிறு வெட்டி விட்டுக்கிட்டு மசிறு. சட்டையை காணும் பாதி சட்டையை. எதுக்கு ஒன்னாலாம் உங்கள் அப்பா அத்தா பெற்று விட்டாங்கன்னு தெரியலையா? இப்படி அரை குறையா சட்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு திரிங்கடின்னு சொல்கிறாங்களா? ஐயோ கடவுளை. எல்லாம் எங்கே இருக்கு? என்கிட்டலாம் வார்த்தை வைக்க கொடுக்காத. தேவையில்லாத இழுத்து போட்டு உதச்சி விட்டு கடாச்சி விட்டு கடமிடும். நான் பார்த்துக்க. நான் உன்ன மாதிரி ஆள் கிடையாது. டீசெண்டான ஆள்லாம் நான் கிடையாது. இப்போ ஒழுங்காக கம்முன்னு போய் உக்காண்டுரு. நீ ஆச்சு அவனாச்சு. இங்கே ஆடுறா இங்காரு. என்னை ஒழுங்காக மேலே இவரில் இறக்கி விட்டுட்டு 500 ரூபா வாங்கிக்கிறேன். இந்த சிரிக்கை எழுதிட்டு வந்ததுக்கு நான் தான் உன்னை ஏன்டா ஏன் நான் சொல்லணும் ஒன்றைய. நான் தானே புக் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன் காரு. இவன் என்னடா இடையில ஏறி விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா? டிரைவர் என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கா இந்த பொம்பளை? நீங்கள் என்னமோ இப்படி இருக்கிறீங்க. எதுவுமே பேச மாட்டீங்களா? மேடம் கொஞ்சம் பொறுமையாக வாங்க மேடம். இந்த அம்மாவை தெரியாமல் ஏற்றிவிட்டேன். இந்த கவர்மெண்ட்டு இன்னைக்கு பஸ்ஸு உடலை போடுறதுக்கு நம்ம ரூட்டில். அதனால் இந்த அம்மா ஏன் உயிரை வாங்குது பாருங்க. நீங்கள் சவுனோன்னு பின்னாடி போய் உட்காருங்க பின் சீட்டில். இதுக்கிட்ட வார்த்தை கொடுக்காதீங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. தெரியாமல் ஏற்றிவிட்ட சாவு கெராக்கி. ஐயோ கடவுளே, என்ன போய் எங்கே போய் எப்போ வருமோ போ. இது எப்போ தான் இறக்கி விட்றோமோ அப்போ தான் நமக்கு நிம்மதி. கொஞ்சம் கூட ஒரு டீசெண்டாக பேசவே மாட்டேங்குது. ஏறினதுலேருந்து என்னை போட்டு சாவை அடிக்குது. நம்ம இருக்கிற அவசரம் புரியாத இது 2 எடுபட்டதுங்க. நம்மக்கிட்ட என்ன பேசிக்கிறதுக்கு பாடையில் போவ? நம்ம போகிற இடத்துல என்ன நடக்க போகுது? அந்த ஆள் போட்டு நம்மளை என்ன பண்ண போகிறான்? உதைக்க போகிறானா? கேள்வி கேட்க போகிறானா? ஏன் உனக்கு இந்த வாழன்னு கேட்க போகிறானா? என்னன்னு தெரியலன்னு நான் செவனோன்னு செத்து நாய் செருப்பு கடிச்ச கணக்கில் வேதனையில் வந்துட்டு இருக்கிறோம். இந்த பயலுக்கும் இந்த குட்டிக்கும் திமுரு தூக்கி போட்டு அடிக்கிட்டு போடுறக்கு நம்மளை தூக்கி போட்டு. என்னட்ட நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு 1008 பிரச்சனை. இதுவளுக்கு ஒரு பிரச்சனை போடுறக்கு போ. இங்கேறா இந்த வந்துருச்சு, இறக்கி விடு. நீ முதல்ல இறக்கி விட்டுட்டு நீங்கள் போங்க. நல்லா சாலியாக போங்க. என்ன பேச போகிறேன்னு ஒன்றும் புரியலை எனக்கு.
இந்த எடுபட்ட பையன் என்ன ரோட்டில் வர இறக்கி விட்டுட்டு போட்டான். கொஞ்சம் நவுத்தி இறக்கடான்னா இதுதான் மேலே ஊர் இங்கே தான் இறக்க முடியும். நீ பேசின பேச்சுக்கு உன்னை இங்கே தான் இறக்கி விடணும். கரெக்டான ஸ்டாப்பிங்கில் தான் இறக்கி விடுறோம். நீ எல்லாம் பேசாத வந்துருந்தனா உனக்கு கரெக்டாக அந்த வீட்லேயே கொண்டு போய் விட்டுட்டு போவான். உனக்கு இருக்கிற வாய்க்கொழுப்புக்கு நடந்து போ கிழவின்ட்டு போகிறானே. என்னத்தை சொல்கிறது, போகிற இடமெல்லாம் நமக்கு சகுனியும் 7:30மா வந்து நிற்கிது. நான் என்னத்தை பண்ணுவேன்? ஐயோ, இந்த ஆளை போய் நான் வர பார்க்கணும். என்ன பண்ண போகிறான்னு கூட தெரியலப்போ. எனக்கு பார்த்த பொண்ணு இப்படி வேணான்னு சொல்லி என் தலையில் இடியை தூக்கி போட்டாங்களே. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்குன்னு அமையிறது எதுவுமே எனக்காக அமையாது போல இருக்கே. போனா போகுது. மூஞ்சி கொஞ்சம் ஒடுக்கா இருக்குது, உடம்பு கொஞ்சம் கிடுக்கா இருக்குதுன்னு பார்த்து போனாலும் போனா போகுதுன்னு தாலி கட்டலாம்னு பார்த்தேன். இப்படி கெடுத்து விட்டுட்டாலே அந்த பொம்பளை. என்னதான் பண்ண போகிறேன்? என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல. என்னடா மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குற? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் 10-15 நாளாக. நீ இதே மாதிரி தான் இருக்கிற. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? வானா விடு, உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு தாலி கட்டி வைக்கிறேன். தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கிறாரோ மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் உருன்னுட்டு இருக்கிற. என்னடா சின்னவன் சொல்கிறான் அப்படி பண்ணுற? அண்ணனுக்கு பாவம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்குறான். என்னை போட்டு திட்டுறான், அடிக்கிறான். என்னடா உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சி போச்சு. நல்ல குடும்பத்தில் எடுக்கிற பொண்ணாண்டா நல்ல வாழ்க்கை நடத்தும், குடும்பம் பண்ணும், உன்னை வச்சு குடும்பம் நடத்தும். என்னடா உனக்கு சொன்னால் புரிய மாட்டேக்கூடா? ஐயா சமீந்தார் ஐயா, ஐயா யாரும் வீட்டில் இருக்கீங்களா? சட்ட வந்து கதவை தரங்க. முக்கியமான செய்தியாக வந்துருக்குறேன். கதவை தரங்க. நான் தான் அம்புஷம் வந்துருக்குறேன். போங்க. அன்னைக்கு வந்து என் வாழ்க்கையை கெடுத்த பொம்பளை வந்திருக்குது. போங்க, என்னன்னு கேளுங்க. போங்க. இந்த பொம்பளை எதுக்கு இப்போ வந்திருக்குறா? ஒன்றும் விளங்கலையே. சரி, உள்ளேயே கூப்பிட்டு வச்சு பேசுவோம் என்னவா இருக்குன்னு. என்னை மன்னிச்சிருங்க ஐயா சமீந்தார் ஐயா. நான் தெரியாமல் பண்ணி போட்டேன். அந்த புள்ள நல்லவதான். நான் தான் வாத்தா மேலே உள்ள கோவத்தில் சண்டையில் எங்களெல்லாம் கூப்பிடலையேன்னு உங்ககிட்ட வந்து அந்த குட்டியை பற்றி தப்பு தப்பா பேச்சு கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நான் தான் பெரிய காரணமாக போயிட்டு என்னை மன்னிச்சு விடுங்க. என்ன பண்ணுறது? ஏதோ இந்த பழா போன மனசில் பழி விரோதம் வந்ததால் இப்படி பண்ணிவிட்டேன். என்னை மன்னிச்சு விடுங்க ஐயா. உங்கள் பையனும் நல்ல பையன். அந்த குட்டி ரொம்ப தங்கமான பொண்ணு. ஏதோ முன் விரோதத்தில் அப்படி பண்ணிவிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் தயவு செஞ்சு வந்து அந்த பொண்ணை எடுத்து கட்டிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாமல் போயிட்டேன். இது எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி வேலை பார்த்துப்பட்டியான்னு நீ சொல்லும் போதே நான் விசாரிச்சிருக்கணும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் உன்னை நினச்சி அந்த நல்ல பொண்ணை விட்டுட்டேன் பாரு. என்ன நான் அடிச்சுக்கணும் என் புத்தியிலேயே. என் மகனும் நல்ல பொண்ணுப்பா, விடுங்கப்பா, போய் பேசி நம்ம தாலி கட்டிக்கிட்டு வந்துடுவோம். நல்ல பொண்ணுப்பா, நல்ல பொண்ணுப்பா, ஏப்பா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டான். நான் அப்பையும் என் மகன் பேச்சை கேட்காத உன் பேச்சை கேட்டதுக்கு எனக்கு நல்ல பாடம் புகட்டிட்டேன். சி, வெளியில் போ, இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போ. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒரு பொண்ணு வாழ்க்கையை கொடுக்குறிய. உன்னை இப்போவே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குறேன். வேலை வந்து இந்த பொம்பளை என் வாழ்க்கையை விளக்கேற்றி வச்சிருச்சு. பாவம், எதுக்கு இதை செய்யல போட சொல்லுவோம். ஏதோ தப்பு பண்ணதுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிச்சு. அப்பா விடுங்கப்பா, போய் தொலையட்டும். என்ன பண்ணுறது? இது வந்து இப்போயாவது சொல்லிச்சு அந்த பொண்ணு. நல்ல வேலை நமக்கு கிடச்சிச்சே. துரத்துங்க ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு. இந்த மாதிரி ஆளுக கூட நீங்கள்லாம் ஏன்டா சவகாசம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வீடு வரைக்கும் உள்ளே விட்டு பேசுகிறீங்களே எனக்கு தெரியலப்பா. வெளில போமா ஃபஸ்ட்டு நீனு. நாங்கள் போய் அந்த பொண்ணை மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணை நாங்கள் அங்கே கூட்டு வந்துக்கிறோம். எங்களுக்கு தெரியும். நீ வெளியில் போ. நீனு உன் பேச்சை கட்டி எங்கள் அப்பா பண்ண தப்பு இப்போ என்னையும் தான் தப்பாக நினைப்பாங்க. விடப்பட்ட வயலுவா. என்னம்மா இன்னும் நல்ல அழகு ரதியை பார்த்து விட்டானோன்னா இவனோட கையாலேயே பிடிக்க முடியாது. அவன் மொகர கட்டைக்கும் இவன் மொகர கட்டைக்கும். சி, சோடியை பாரு, சோடியை. இந்த ஆள் மூஞ்சியை பாரு, முள்ள மன்ற தள்ளி மாரி வச்சுக்கிட்டு இவன் உச்சி வெளில ஓடணும். என்னையா சொல்கிறான்? உங்களுக்கெல்லாம் வைக்கிறான் இருடா பெரிய ஆப்பா. மொட்டை அந்த குட்டியை தாலி கட்டிக்கிட்டு வந்து அப்புறம் குடும்பம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா லட்சணமும் புரியும். என்னம்மா பேசுகிறான் பேச்சு. என்னம்மா வந்து மன்னிப்பு கட்டுறதுக்கு இப்படி பேசுகிறானுவ. நல்ல வேலை எவ்வளோ எந்த சிரிக்கும் நம்ம ஊர்லேருந்து வந்து பாலை பண்ணிக்கிட்டு வந்து பார்க்கல. பார்த்தானா என் சொச்ச மானமும் போயிருக்கும். நல்ல வேலை. என்ன மன்னிச்சிருங்க சமீந்தாரு, நான் கிளம்புறோம். அப்புறம் இது இங்கே நடந்தது யாருக்கிட்ட சொல்லி கிள்ளிக்கூடாதீங்க. நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன்னு பெரிய அசிங்கமாக போடு ஊருக்குள்ளே தலை கட்ட முடியாது. அங்கே சொல்ல மாட்டேன். நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. பா, இந்த பொம்பளை ஃபஸ்ட்டு வெளில தொறுத்துப்பா. இடப்பட்ட பாய் என்னவா தொறுத்த சொல்கிறாங்க? இல்லடா, நீ போய் மாட்ட போகிற இடம் பெரிய இடம் இல்லை. உங்களை தொட்டு வா வந்து. இங்கே பாருடா தம்பி,
நான் பண்ணது மிகப்பெரிய தப்புடா. ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க பார்த்துட்டோமே. முதல்ல கிளம்பி வா போவோம். அந்த பொண்ணை பார்த்து பேசி நாளைக்கே ஒரு முகூர்த்தத்தை பேசி நாளைக்கே தாலியை கட்டி கூட்டுக்கிட்டு வருவ பார்ப்போம். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். இதனால் ஒரு பொண்ணு வாழ்க்கையே நாசமாக இருந்துச்சே. கடவுளே, இப்பயாவது நல்ல புத்தியை கொடுத்த எனக்கு. அந்த பொம்பளை சொல்ல போகுதானே நம்ம ஒன்று நல்ல மாறி இருக்கிறோம். சரி ரைட்டு, நான் போய் உன் தம்பியை கிளம்ப சொல்கிறேன். எல்லாம் சீர் சனத்தையோட போய் அந்த பிள்ளைய கூட்டுக்கிட்டு வருவோம். அழகு கேசரி, நான் வர போறேன்டி உன்னை பார்க்க. எப்படி நான் இல்லாம நீ ஏங்கிட்டு இருந்தியோ. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், நாங்கள் சாயங்காலம் கிளம்பி போய் பார்க்கறது தானே. என் வருங்கால மனைவியை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா. நல்ல வேளை இந்த பொம்பளை வந்து என் வாழ்க்கையில விளக்க ஏற்றி வச்சிச்சு. நல்லது.